பேக் பெயின்னாலே அது ஸ்பைன் ப்ராப்ளம் தானா? பேக் பெயின் இருக்கிற எல்லாத்துக்கும் டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்குமா? இப்படி இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா சர்ஜரி தான் ஆப்ஷனா? இது மூணுமே ஆன்சர் நோ. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் கிஷோர் ராஜன், எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், CNS ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் ரொம்ப காமனா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுக்கான ரீசன்ஸ், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அண்ட் இட் இஸ் an அவேர்னஸ் வீடியோ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் சொல்ல போறேன், இந்த லோ பேக் ஏக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் ஹவர்ஸ் ஆஃப் சிட்டிங். செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இம்ப்ராப்பர் போஸ்டர். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரலாகவே நம்மளோட கோர் மசில்ஸ் வீக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றது இல்லை. செடென்டரி லைஃப் ஸ்டைல் இது இப்போ ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அண்ட் இட் இஸ் டர்னிங் டு பி a pandemic ஆல்சோ. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரீசன், பட் ரொம்ப முக்கியமான ரீசன், ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் லேக் ஆஃப் ஸ்லீப்பும் இதுக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இது எல்லாமே சேர்ந்து கடைசியில நமக்கு அங்கதான் போய் முடியும். இட் வில் பிரசன்ட் as லோ பேக் பெயின், அண்ட் அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இதை எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது.